ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே 1க்கான 25 கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க டேரெக்டாக இந்த வீடியோவிலே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட்ஸ், 25 கொஷனுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க ஆன்சரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இந்த ஒரு ஓர் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இது வந்து சிம்பிள் தான், பட் நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம எது ஈஸின்னு நினைக்கிறோமோ அதில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஒரு ஓர் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? உயிர் எழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரும், ஓகேங்களா? உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து ஷார்ட்கட்டு. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் சரியாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான், ஓகேங்களா? உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஓர் வந்திருக்கு. ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக, ஓகேங்களா? ஸோ எப்போதுமே வந்து சொல் பொருள் வந்து நம்ம புக்கில் படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் புக்கை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் வந்து படிங்க. ஸோ இதில் வந்து இது பார்த்திங்கன்னா புக்கில் உள்ளது தான். பண் இழைத்து பார் நந்தவனம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். பண் அப்படிங்கிறது இசை, இழைத்துனா பதித்து, பார் அப்படிங்கிறது உலகம், நந்தவனம்ங்கிறது பூஞ்சோலை. தேர்ட் கொஷின். பொருந்தாத இணையை கண்டறிக. சொல்லோடு பொருளை வந்து பொருத்தணும். ஸோ இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கா சோலைன்னு கொடுத்துருக்காங்க, கோ அரசன், சோ மதில், நா கொடு. இதில் வந்து பொருந்தாத இணை வந்து எது? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, நா கொடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ தாங்கிறது தான் கொடுன்னு வரும். இப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. அப்போ கா சோலை, கோங்கிறது அரசன், சோங்கிறது மதில்ங்கிறது கரெக்டு தான். ஃபோர்த் கொஷின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். நான் மழையில் நனைந்தேன். ஸோ இது வந்து எந்த தொடர்? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உடன்பாட்டு வினைத்தொடர். ஸோ நான் மழையில் நனைந்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். ஃபிஃப்த் கொஷின். நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? நான் நாளை வந்து மதுரை, நான் நாளைக்கு மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, செய்தி தொடர். ஸோ ஒரு செய்தியாக தானே சொல்கிறோம், நான் நாளைக்கு வந்து மதுரை செல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக தானே சொல்கிறோம். இப்போ செய்தி தொடர். சிக்ஸ்த்து கொஷின். கூட்ட பெயரை வந்து குறிப்பிடணும். ஸோ மக்கள் அப்படிங்கிறது கூட்டம் வருமா, தொகை வருமா, இல்லை மக்கள்கள் அல்லது மனிதர்கள் வருமா? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்கள் கூட்டம். இதுவும் கூட்ட பெயர் தான். திராட்சை அப்படிங்கிறது குலை. ஆப்ஷன் பி கொத்து, சி வந்து குவியல், டி கூடை. திராட்சை அப்படிங்கிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ, குலை. திராட்சை குலை. ஸோ நிறைய பேருக்கு திராட்சை கொத்து அப்படின்னு தோணும். ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா திராட்சை குலை தான். எய்த்து கொஷின். பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்யணும். மலைமுகட்டில் மேகம் டேஸ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ். சிம்பிள் தான், எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எய்த்து கொஷின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மலைமுகட்டில் வந்து மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். நைன்த்து கொஷின். முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக. ஸோ முதலை கண்ணீர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பொய் அழுகை.
ஸோ நம்ம அழுதாலே முதலக்கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ பொய் அழுகை. 10th கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தகுந்த இடத்துல வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றிலையும் அந்த அவர்கள் அப்படிங்கிறத போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். இப்போ 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள். ஸோ இது வந்து ஒரு ரைமிங்காகவே இல்லையா, அப்போ அது கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர். ஸோ இதுவும் தப்பு தான். நான் அவர்கள் மாணவர்கள். ஸோ இதெல்லாம் எதுவுமே பொருந்தாது. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் கரெக்டாக வரும். 11th விஷயம் பாருங்கள், சரியான இணைப்பு சொல். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தியில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ், அவர் எளிமையை விரும்பியவர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏனெனில். காகிதம் இல்லத்தவர்கள் வந்து மகிழுந்தியில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் வந்து எளிமையை விரும்பியவர். 12வது விஷயம் பாருங்கள், நாயன்மார்கள் டேஸ் பேர். ஸோ சிம்பிள் தான், நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் சி, எத்தனை பேர். 13வது கொஷின், அவன் நேற்று திரைப்படம் டேஸ். அதில் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்னு தான் வரும். 14வது கொஷின், சொற்களை இணைத்து புதிய சொல்லை வந்து உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சொற்கள்லாம் கொடுத்துருவாங்க. இதில் நம்ம வந்து ஒரு புதிய சொல் வந்து உருவாக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆழ்கடல் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, ஆழ்வயல்ங்கிறதுலாம் வராது. விண்வயல், வழிநாடு இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆழ்கடல் அப்படிங்கிறது தான் வரும். 15வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான், விண்மீன் அப்படின்னு வரும். தமிழ் மொழி, நூல்வெளி, நீதி நூல். 16வது கொஸ்டின், குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. ஸோ விடு வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து குறில் நெடில். ஓகேங்களா, விடு வீடு இது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, விடுங்கிறது தங்கும். 16வது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி, விடு அப்படிங்கிறது விட்டு விடணும். ஓகேங்களா, வீடுங்கிறது தங்குமிடம், எல்லாருக்குமே தெரியும். தங்குமிடம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிலையும் வந்திருக்கு. ஓகேங்களா, தங்குமிடம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் தங்குமிடம் தாங்குமிடம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வீடுங்கிறது தங்குமிடம், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து விடு அப்படிங்கிறது விட்டு விடுதல் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கணும். 17வது கொஸ்டின், குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ சிலை சீலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 17வது கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சிலைங்கிறது சிற்பம், சீலைங்கிறது புடவை. 18வது கொஸ்டின், தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும். தலை தாளை. சரியான விடை ஆப்ஷன் டி, தலைங்கிறது இலை வகையை குறிக்கும். தாளைனா மலர் வகை. ஸோ தலைங்கிறது நமக்கு தெரியும், தாளை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ தாளை அப்படிங்கிறது மலர் வகை. 19வது விஷயம் பாருங்கள், கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். காரணம், இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக வைத்து கொண்டார். காரணம் 2 வந்து ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் வந்து ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது. காரணம் 3 பார்த்திங்கன்னா ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினர். ஸோ இதில் சரியான விடை எது? ஸோ ஆப்ஷன் டி, கூற்றும் காரணம். இதில் பார்த்திங்கன்னா 1, 3 தான் சரி, 2 வந்து தப்பு. இப்போ ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் வந்து ஒரு பைசாவுக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. 20வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ அகர வரிசை. ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரி.
21வது கொஷின் வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. வா அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து வேர் சொல், அது வந்து நம்ம வினை எச்சமாக மாற்றணும். ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வா அப்படின்னா வந்து அப்படின்னு வரும். ஓகேங்களா. 22வது கொஷின் வேர் சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்கு. நடி. நடி இச்சொல்லோட தொழிற்பெயர். ஸோ ஆப்ஷன் பி நடித்தல். நடினா நடித்தல். 23வது கொஷின் வினையாளனியும் பெயரை தேர்ந்தெடு. சரியான விடை பார்த்திங்கன்னா உணர்ந்தோர். வினையாளனின் பெயர் பார்த்திங்கன்னா உணர்ந்தோர் அப்படின்னு தான் வரும். 24வது கொஷின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. ஏரி ஏரி இருக்குது. ஸோ இதில் சரியான பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு உள்ள ஏரி பார்த்திங்கன்னா நீர்நிலை, அடுத்தது வந்து மேலே சென்று. 25வது கொஷின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. மறை மறை. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு உள்ள மறை பார்த்திங்கன்னா தாமரை, செகண்ட் உள்ள மறை வந்து மறைத்தல். ஸோ டே 1ல் 25 கொஷினுக்கு நம்ம ஆன்சரை பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு